subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் அதிகாரம் 17 சொற்றல் 3-7. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபித்தீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளிவரச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும்
கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாருங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாயிருக்கும். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் யோவான் நற்செய்தி அலகு 4 5 முதல் 42 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்றுக்கு ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பர்கள். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சவாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, இத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கும் தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்களென தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவம் அற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டுமென்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். இதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்கு உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு
உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார். நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னும் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. ஆவே மரியா. ஆவே மரியா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, காதலர் இருவர் ஒரு ஆழமான கிணற்றுக்குள் இறங்கி போய் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏன் இவ்வளவு ஆழமான கிணத்துக்குள் போய் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த கிணறை போலவே என்னுடைய காதலும் ஆழமானது என்றார்களாம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி மிகவும் ஆழமான நற்செய்தி. மற்ற ஒத்தமை நற்செய்தியாளர்களை விட, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்களை விட யோவான் நற்செய்தி கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இத்தனித்தன்மையை இந்த ஆண்டு தவக்கால 3 ஞாயிறுகளும் மையப்படுத்துகின்றன. இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு சமாரிய பெண்ணுடன் கிறிஸ்து உரையாடி வாழ்வு தரும் தண்ணீர் நானே என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் ஞாயிறு பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை அளித்து நானே உலகின் ஒளி என்ற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அதற்கு அடுத்த ஞாயிறு தவக்காலம் 5ஆம் ஞாயிறு லாசரை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழச் செய்து உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே என்னும் மாபெரும் உண்மையை உயர்த்தி பிடிக்கிறார். எனவே கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை உணர்த்துவதுதான் யோவான் நற்செய்தியாளருடைய குறிக்கோள். இந்த பின்னணியில் நாம் இன்றைய 3ஆம் ஞாயிறுக்கான மறையுரையை தியானிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பாலை நிலத்தில் தண்ணீர் கேட்டு முறையிட்ட இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே கிறிஸ்துவே அந்த பாறை என்று கூறுவார். விவிலியம் முழுவதுமே கிறிஸ்துவையே மையமாக கொண்டுள்ளது. அவருக்கு வெளியே ஒன்றும் இல்லை. சமாரிய பெண் படிப்படியாக கிறிஸ்து யார் என்ற முழு உண்மையை அறிகிறார். முதல் நிலையில் அவர் கிறிஸ்துவை ஐயா என்று அழைக்கிறார். அவரை சாதாரண மனிதராக, ஒரு யூதனாக பார்க்கிறார். 2வது நிலையில் அப்பெண் கிறிஸ்துவை ஓர் இறைவாக்கினராக காண்கிறார். 3வது நிலையில் அவரை மெசியாவாக இனம் காண்கிறார். இறுதி நிலையில் அவரும் மற்ற சமாரியரும் கிறிஸ்துவை
உலக மீட்பராக கண்டு ஏற்றுக்கொள்கின்றனர். பிரியமானவர்களே, சமாரிய பெண்ணுடன் கிறிஸ்து நடத்திய உரையாடல் மறைக்கல்வி முறையை அடிப்படையாக கொண்டுள்ளது. கிறிஸ்து யார் என்பதை படிப்படியாக உணர்த்துவதுதான் மறைக்கல்வியினுடைய இலக்கு. கிறிஸ்துவை உலக மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுப்பதுதான் மறைக்கல்வியினுடைய இறுதி பயன். மனமாற்றம் அடைந்த சமாரிய பெண் ஓர் ஊர் முழுவதையும் கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுகிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலையுடன் இச்சமாரிய பெண் செயல்படுகிறார். உண்மையான மறைக்கல்வி பயில்கின்றவர்களிடம் நற்செய்தி பணி ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அது முழுமையான மறைக்கல்வி ஆகாது. சமாரிய பெண் சுற்றி வளைத்து கொண்டு கிறிஸ்துவுடன் விவாதிக்கின்றார். முதலாவதாக ஜாதி பிரச்சனை, இரண்டாவதாக வழிபாட்டு பிரச்சனை, மூன்றாவதாக ஆலயம் பற்றிய பிரச்சனை. இவைகளை பற்றி கிறிஸ்துவுடன் பேசி தன்னை பற்றி ஒன்றுமே கூறாமல் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து அவருடைய அந்தரங்க வாழ்வை சுட்டி காட்டுகின்றார். யோவான் நற்செய்தி 4:16 ஆண்டவர் சமாரிய பெண்ணை பார்த்து சொல்கிறார், உம் கணவரை கூட்டிக் கொண்டு வாரும் என்று. அதை சொன்னவுடன் தான் அப்பெண் தன் உணர்வு பெறுகிறார். அந்த நிமிடமே அவர் புது பிறவி எடுக்கிறார், புது படைப்பாக மாறுகிறார். கிறிஸ்துவின் உரையாடல் அப்பெண்ணின் வாழ்வையே மாற்றியது. பிரியமானவர்களே, புனித பியோவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண்மணி அவரிடம் வருகிறார்கள். வந்து, ஃபாதர் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்க என்று கேட்கிறார். ஆனால் ஃபாதர் பியோ சொல்லுகிறார், நீ முதலில் பாவ சங்கீர்த்தனம் செய், அதற்கப்புறம் உனக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பெண் சொல்லுகிறார், பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் எந்த ஒரு பாவமும் கிடையாது, பெரிய பாவம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். உடனே ஃபாதர் பியோ சொல்லுகிறார், அப்படியானால் உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிணற்றை போய் எட்டி பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த பெண்ணும் போகிறார். போய் அந்த கிணற்றை எட்டி பார்க்கிறார். அந்த கிணற்றின் கீழ் அடியிலே கொஞ்சம் தண்ணீர், அந்த தண்ணீரிலே ஒரு குழந்தை மிதந்து கொண்டிருந்தது. அப்போது தான் அவளுக்கு உணர்வு வந்தது, திருமணத்துக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், தப்பு செய்தேன், பிறந்த குழந்தையை நான் கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டேன் என்று சொல்லி உடனே ஓடி வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்தார்கள். பிரியமானவர்களே, நாம் தவசு காலத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாமும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று தாய் திருச்சபை எதிர்பார்க்கிறது. ஆகவே மேலோட்டமாக அல்ல, வேரோட்டமாக நம்முடைய ஆன்மாவை ஆய்வுக்குட்படுத்தி பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு 5 காரியங்கள் வேண்டும் என்று படித்திருக்கிறோம். முதலாவதாக பாவங்களை நினைப்பது, ரெண்டாவது அவற்றுக்காக மனஸ்தாபப்படுவது, மூன்றாவது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்பது, நான்காவது பாவங்களை மறைக்காமல் குருவிடம் அறிக்கை எழுவது, ஐந்தாவது குரு கட்டளையிட்ட அபராதத்தை தீர்ப்பது. சேலம் மறை மாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் ஒரு நிகழ்வை சொன்னார். ஒரு பெண்மணி அவர் வருகிறார்கள். வந்து இவர் பிஷப் என்று தெரியாது, சாதாரண குரு என்று நினைத்து கொண்டு, ஃபாதர் நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா என்று கேட்கிறார். மன்னிப்பார், கட்டாயம் மன்னிப்பார் என்று சொல்லுகிறார். உடனே பெண் சொல்லுகிறாள், ஃபாதர் நான் ஒரு அபார்ஷன் பண்ணிட்டேன், கடவுள் அந்த பாவத்தை மன்னிப்பாரா என்று கேட்கிறார். கட்டாயம் மன்னிப்பார், ஆனால் ஒரு காரியம், அந்த பாவத்தை நீ மீண்டும் செய்வாயா என்று கேட்கிறார். செஞ்சாலும் செய்வேன் அப்படின்னு அந்த பொண் சொல்லுது. அப்போது பிஷப் சொல்லுகிறார், நீ பாவ சங்கீர்த்தனம் செய்து பிரயோஜனமில்லை. காரணம், பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு தேவைப்படுகிற 5 காரியங்களிலே மூன்றாவது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலையில் நீ இல்லை. ஆகவே நீ பாவ சங்கீர்த்தனம் செய்து பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் இயேசுவை உண்மையாகவே ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் விட்டு விடுவோம். நல்ல முறையில் பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். நல்ல முறையில் ஈஸ்டர் பண்டிகைக்காக நம்மளையே தயாரிப்போம். இப்பொழுது எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் பறித்து
மன்றாட்டுகள். நிலைவாழ்வு தரும் ஊற்றாகிய எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் இறை இயேசுவின் பணி வாழ்வை தங்கள் சொல்லாலும் செயலாலும் அனைத்து மாந்தருக்கும் வேறுபாடின்றி நீதி, உண்மை ஆகியவற்றை இவ்வுலக வாழ்வில் அனைவரும் மதிக்கத்தக்கதாக வழியில் வழங்கிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு தரும் ஊற்றாகிய இறைவா, இன்றைய சமூக வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களையும் பாதம் வைக்கின்றோம். பாவ வாழ்வில் மூழ்கி போன எங்கள் அனைவரையும் மது கருணையாம் வாழ்வு தரும் தண்ணீரால் மீட்டிட ஆற்றலை, வல்லமையை நாங்கள் நிறைவாய் பெற்றிட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு தரும் ஊற்றாகிய இறைவா, வேதனை நிறைந்த எங்கள் மனங்களில் எதிர்கால வாழ்வை நினைத்து கிடைத்த வாழ்வை பெற்ற மகிழ்ச்சியை, உறவுகளை இழக்காமல் எம் குடும்பங்களில் ஒற்றுமையையும், சமாரிய பெண்ணை போல எங்கள் தவறுகளை ஏற்று அனைவரையும் அன்பு பாராட்ட வேண்டிய மன உறுதியையும் அவற்றை செயலில் காட்டும் விவேகத்தையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வு தரும் ஊற்றாகிய இறைவா, சமாரிய பெண் உம்மை மீட்பர், நிறைவாழ்வு தரும் ஊற்று என்பதை கண்டு கொண்டு மற்றவர்களுக்கும் உம்மை அறிவித்தது போல நாங்களும் உமது இரக்கத்தையும் அன்பையும் இவ்தவ காலத்தில் உய்த்துணர்ந்து சீடர்கள் என்ற உணர்வை பெற்று இறைவேண்டல், தவம், தருமம் ஆகியவற்றின் மூலம் இறையரசை அறிவிக்க இணைந்து செயல்பட வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, வளைகுடா நாடுகளிலே காணப்படுகிற போர் பதற்றம் முற்றிலுமாக அகல வேண்டும். உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும். திரு அவையில் ஒற்றுமை நிலவ வேண்டும் எனவும், தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிற, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர் நல்ல உடல்நலத்தோடு நல்ல முறையில் படித்து நிறைய மதிப்பெண்களை பெற்று மெரிட்டில் பாஸ் பண்ணி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் எனவும், வரப்போகிற தேர்தலிலே மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் நாம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்திரள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இது தந்த போதும் உமக்கு வீராகுமா, உமக்கு வீராகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலர் யாவும் தந்தி திருப்பாதம் வைத்தே, உனக்கதில் மனமில்லையோ. கனியாவும் தந்தி திருத்தீர வைத்தே, உனக்கதில் சுவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. இருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மன நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறை அன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
புத்துணர்ச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அளித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைப்பொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைப்பொருளாக எங்களில் திகழ்வது செயல் அளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உயிருள்ள தண்ணீராகிய தூய ஆவியானவர் மீது விசேஷித்த பக்தி கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வமே, ஜீவனவே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வமே, ஜீவனவே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவே, ஜீவனவே என்னில் பொங்கி பொங்கி வா. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.